வணக்கம் கேஸ், வெல்கம் டு மிஸ்டர் வாஸ்தனை. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற படம் 2022 ரிலீஸ் ஆன டைரக்டர் எட்வர்டு ஜான் டெரிக் அவர்கள் இயக்கத்தில் வந்த டிடெக்டிவ் நைட் ரெடெம்ஷனுங்கிற படத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி ஃபஸ்ட் பார்ட் நம்ம போட்டிருக்கோம், ப்ரீவியஸ் வீடியோவில் பாருங்கள், இல்லைனா டிஸ்கிரிப்ஷனில் நான் லிங்க் தர்றேன். ப்ரூஸ் வில்ஸ் இந்த படத்தில் வேறு லெவல் ஆக்ட் பண்ணியிருப்பாப்புல. ஸோ ஃபஸ்ட்டு பார்ட்டில் பார்த்தீங்கன்னா இந்த பேங்க் ராபரி பண்ணவங்கள தலைவனை பிடிச்சி நம்ம ஹீரோ சுற்றுவாப்பில். ஸோ பழைய அவரை ஏற்றுக்குவார். ஸோ ஜெயிலுக்கு போயிடுவார். அதோட ஃபஸ்ட் பார்ட் முடிஞ்சிருக்கும். ஸோ அதோட தொடர்ச்சி அதுக்கப்புறம் என்னாச்சு அப்படிங்கிறது இதில் காட்டுவாங்க. இதில் பார்த்திங்கன்னா செகண்ட் பார்ட்டில் இன்னொரு வில்லன் இருக்கிறான். அவன் வேறு விதத்தில் பாதிக்கப்பட்டிருப்பான் போல். அவன் பார்த்திங்கன்னா கிறிஸ்மஸ் டே அன்றைக்கி வர்ற கிறிஸ்மஸ்க்கு அவன் கிறிஸ்மஸ் வேஷம் போட்டுக்கிட்டு அங்கே இருக்கிற பேங்க்கில் பூரா ராபரி பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறான். ஸோ அந்த கதையை பேஸ் பண்ணி தான் எடுத்திருக்காங்க. கடைசியில் நம்ம ஹீரோ அவனை பிடிச்சாரா பிடிக்கலையா, நையா புடைச்சாரா புடைக்கலையாங்கிறது தான் படத்தோட கதை. ஸோ நம்ம ஸ்ட்ரெயிட்டாக படத்துக்குள்ளே போயிடுவோம். படத்தோட ஓப்பனிங் சீனில் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறாங்கன்னா, எல்லா ஒரு மாஸ்க்கு வெப்பன்ஸில் எடுத்துக்கிட்டு தயாராகிறாங்க. யார் இந்த வில்லன் குரூப்பு திருடனுங்க. இந்த மாஸ்க் பார்த்தீங்கன்னா கிறிஸ்மஸ் மாஸ்க், சாண்டா மாஸ்க் எடுத்து வச்சுட்டு அவரை பேரை வச்சுட்டு இது பண்ணுறானுங்க. அப்புறம் வீசில் பல வெடி பொருட்கள் எடுத்து வச்சுக்கிட்டு பேக்கப் பண்ணுறானுங்க. கிறிஸ்மஸ் கிஃப்ட்டுக்கு வெடிவாள் கொண்டு வரானுங்க பாருங்க, எந்த லெவலில் யோசிக்கிறானுங்க. அதுக்கப்புறம் பெரிய சிட்டி, அந்த சிட்டியை தான் இவனுங்க போட்டு கலக்க போகிறானுங்க கொஞ்ச நேரத்தில். அப்புறம் போகிற வழியில் போகிறாத்தையுமே ஒரு பாக்ஸ் ஒன்று வைக்கிறானுங்க. அது கிஃப்ட் பாக்ஸ் கிடையாது, அது பூராமே வெடி பாக்ஸ். இவன் டைமிக்கு வெடிக்கிற மாதிரி அதில் ஒரு பாம்பு ஒன்று செட் பண்ணியிருக்காங்க போல். சரி, அதெல்லாம் முடிச்சுட்டு இவங்க அப்படியே வச்சு போட்டு இங்கே திரும்பி வராங்க. கிட்டத்தட்ட ஒரு 10-15 பேர் இருப்பாங்க போல் கூட்டமாக. இவங்களுக்கு எல்லாத்துக்கும் ஒரு தலைவன் ஒருத்தருக்கான் பார்த்தீங்களா, அவன் சாராயம் வச்சு கொடுக்குறான். எல்லாம் குடிங்கிறான்னு குடிச்சு போட்டு அதிலே தீயை பற்ற வச்சு தூக்கி வீசுகிறான். தூக்கி வீசினா அந்த தீ பிடிச்சி டமால்னு, அதாவது நெருப்பு உண்டாக்குறானுங்க இவனுக்கு. இதுக்கு அப்படியே பொல்யூஷன் பண்ணுறானுங்கன்னு இல்லை. அதுக்கப்புறம் தீ கபன்னு எரியுது. அந்த இடத்துல வில்லன் ஆன்னு கத்துறான். ஸோ சேனலுக்கு போய் வந்து என்ன சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காம பெல் பட்டன் ஆல் கிளிக் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணால் வாங்க அப்படி வீடியோ கண்டினியூ பண்ணுவோம். அதுக்கப்புறம் எல்லாம் தீயை போட்டு கொளுத்து விட்டு கத்திட்டு அதுக்கப்புறம் வில்லன்லாம் ரெடியாக வரானுங்க. கையில் துப்பாக்கி கை வச்சு ரெடியாக வரானுங்க. ஒரு பேங்க்குள்ளே போகிறானுங்க. போய் அங்கே இருக்க ஒரு செக்யூரிட்டி கார்டு இருப்பான், அவன் மேலே மண்டை மேலே டாமுன்னு போட்டு சுட்டு தள்ளுறாங்க. அவன் அந்த இடத்துல வந்து செத்து போயிடுறான். அதுக்கப்புறம் அங்கே இருக்கிற எல்லாத்தையுமே ஒரு இடத்துக்கு வாங்கன்னு சொல்லி போட்டு உள்ள தள்ளிட்டு போகிறான். நான் உங்களுக்கு விடுதலையே கொடுக்குறேன், நான் உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்குறேன், நீங்கள் நிம்மதியாக விடுதலையாக இருக்குங்க, உங்களுக்கான சுதந்திரம் உங்களுக்கு கிடைக்க போகுது அப்படின்னு சம்மந்தமே இல்லாத ஃபிலாசபி பேசுகிறாங்க இல்லை. அப்புறம் இவங்களெல்லாம் ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போங்க, அந்த இடத்துக்கு போங்க சொல்லி போட்டு எல்லாத்தையும் அங்கே இருக்கிற மக்கள் எல்லாத்தையும் உள்ளே இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க அப்புறம் வாரமாக ஒரு பக்கமாக ஒரு ரூமுக்கு கூட்டிகிட்டு போக சொல்கிறாங்க. அப்புறம் அவன் சொல்கிறான், நீங்கள் இங்கே இருக்கிறது உங்களுக்கு சேஃப், உங்களுக்கான சுதந்திரத்தை நான் இங்கேருந்தே கொடுக்குறேன், இதெல்லாம் நம்ம எதுவும் நிரந்தரம் இல்லை, அந்த பணம் பண்ணலாம் அப்படி இப்படின்னு எதுவும் சொல்லி போட்டு மண்டையை கிளவுறான். இவங்களுக்கு ஒன்றுமே புரிய மாட்டேது அங்கே இருக்கிறவங்களுக்கு. அப்புறம் அங்கே இருக்கிற கிளவே பிடிச்சி, நீங்கள் பார்த்தா எங்கள் அம்மா மாதிரி இருக்கீங்க, நீங்கள் பத்திரமா போங்க அப்படின்னா அந்த பாட்டியை வெளியே அனுப்பி விட்றேன். அதை வெளியே அனுப்பிட்டு ரூமில் போட்டு அடைச்சி வச்சு கிஃப்ட் பாஸ் ஒன்று தூக்கி வீசுகிறான் பாருங்கள். என்னடா அது உள்ளே தூக்கி போட்டு கிஃப்ட் பாஸ் தூக்கி வீசுகிறானே, இப்போ நல்லவனாக இருக்கானே அப்படின்னு சொல்லி போட்டு திறந்து பார்த்தா அது கிஃப்ட் பாக்ஸே இல்லை, அது ஏதோ ஒரு வெடிபொருளாட்டு இருக்குது. டக்குன்னு தூக்குறான், அங்கே பின்னு ஓப்பன் ஆயிடுச்சு. ஆஹா, தெரியாத ஓப்பன் பண்ணிட்டேமே சொல்லிட்டு அந்த பொம்பளை பின்னாடி போக டபால் கொஞ்சம் நேரத்து டம்முன்னு வெடிச்சிருது. அதுக்கப்புறம் போலீஸுக்கு தகவல் போயிடுச்சா, போலீஸெல்லாம் வந்துடுறாங்க. இவங்களுக்கும் போலீஸ்காரங்களுக்கும் சண்டை வருது. டம்மு சுட்டுக்கிறாங்க. இப்போ ஆளுக்கு ஒரு பக்கமாக போலீஸ் ஒரு பக்கம் சுடா, இவங்க ஒரு பக்கம் சுடா. நம்ம வில்லன் தீஃப் இருக்கான் பார்த்தீங்களா, திருடன், அவன் சாண்டா மாஸ்கை போட்டுக்கிட்டு சம்மந்தம் இல்லாமல் சுட்டு தள்ளுறான் அவங்களையும். அதுக்கப்புறம் அவன் வச்சுருந்த கிஃப்ட் பாக்ஸில் இருக்குது பார்த்தீங்களா, தூக்கி ரோட்டில் ஓடுறானுங்க. அதுக்கப்புறம் வில்லன் என்ன பண்ணுறான், அவன் கையில் ஒரு ரிமோட் வச்சுருப்பான். அந்த ரிமோட்டை டம்முன்னு அமுத்துறான். இவன் அமுத்தினோன்னு என்ன ஆயிடுது, இவனை வச்சு வெடியெல்லாம் டமால் வெடிக்க ஆரம்பிச்சிருது. ரோட்டில் போட்டு அந்த கிஃப்ட் பாக்ஸுமே டமால்னு வெடிக்க ஆரம்பிச்சிருது. எல்லா போலீஸ்காருக்கு அடி விட்டுருது. பயங்கர சேதம், பெருத்து சேதம் ஆயிடுது. அதுக்கப்புறம் என்ன ஆயிடுது, அவங்க எல்லாத்தையும் ஆஸ்பத்திரிக்கு போயிடுறாங்க போலீஸ்காரன். நம்ம வில்லன் அப்படி மாஸ்க் காட்டாப்பில் அந்த இடத்துல பார்த்த டைட்டில் போடுறாங்க டிடெக்டிவ் நைட் ரெடெம்ஷன் அப்படின்னு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எல்லா அங்கே போலீஸ் இருக்குல்ல, மருத்துவ உதவியெல்லாம் கொடுத்துட்ருக்குறாங்க. அதுக்கப்புறம் இவங்க எல்லாத்துக்கும் ஒருத்தவங்க இருப்பாங்க, கேப்டன் சொல்லுவாங்க அவங்கள. அதுக்கப்புறம் வந்து என்ன நடக்குது சிட்டிக்குள்ளே, அவனை பிடிச்சே ஆகணும், இதுக்கான வழியை கண்டுபிடிங்க சீக்கிரமாக, யார் அவன் அப்படி இப்படின்லாம் பேசிகிட்டு இருக்கும்போது அவனை கண்டுபிடிக்கணும்னா இன்னொருத்தர் இருக்கிறாரு, அவரை நீங்கள் பார்த்தாகணும் கேப்டன் அப்படின்னு சொன்னாங்கன்னா, யார் அதுன்னு பார்த்தா நம்ம கேப்டன். சரி, நம்ம கேப்டன் சொல்கிறார். கேப்டன் வந்து கேட்குறாங்க யாருன்னு பார்த்தா நம்ம ஹீரோவை தான் சொல்கிறாங்க, நம்ம ப்ரூஸ் வில்ஸ். அப்புறம் அவரை பார்க்க ஒருத்தர் வராரு, ஒரு வக்கீல். அவரோட ரிப்போர்ட் படிக்கிறாரு. கரப்படாத ஒரு போலீஸ்காரர், நேர்மையானவர்,
ரவுடி போலீஸு, நீதி, நேர்மை, நியாயம் பல விஷயங்கள நீங்கள் தட்டி தூக்கியிருக்கீங்க. பல என்கவுண்டரில் போட்டு தள்ளியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்கிறான். அப்படியே நம்ம ஹீரோ ஃப்ளாஷ்பேக்கையும் காட்டுறாங்க. ஒரு குற்றத்துக்காக நீங்கள் குற்றவாளியை கொன்னுட்டீங்க, சட்டத்தின் நிற்க வைக்காம. ஸோ அதனால் கைதாகி இப்போ நீங்கள் ஜெயிலுக்குள்ளே வந்திருக்கீங்க அப்படிங்கிற விஷயத்த சொல்லிட்டாப்புல அந்த வக்கீல். உங்களுக்கு என்ன தான் பிரச்சனை இல்லை சொல்லி பேசிகிட்டு இருக்கும்போது, எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீதி நிலையாட்டு நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. ஹீரோ வந்து ஒரு தனிநிலையாக தன்னை காட்டிக்க நினைக்கிறாரு அந்த இடத்துல. அதுக்கப்புறம் அதனால தான் அவர் ஜெயிலில் நினச்சிட்ருக்கிறாரு. ஸோ வில்லனை கொண்டுட்டார். அதனால் அதுக்கப்புறம் அவன் கூட ஒருத்தன் சேர்ந்துருப்பான் பார்த்திங்களா. இவன் பார்த்திங்கன்னா ஒரு பிளேயரு. ஸோ சம்மந்தம் இல்லாமல் ஃபேமிலிக்காக இவன் இந்த இதுக்குள்ளே வந்திருப்பான், இந்த செல்லுக்குள்ளே வந்திருப்பான். ஸோ சில பல குற்றங்களை செஞ்சுருப்பான் குடும்பத்துக்காக. ஸோ அதனால் இவனை தூக்கி ஜெயிலில் போட்டுருவாங்க. அதுக்கப்புறம் என்ன ஆகுது, ஏன்னா போன பாட்டில் நம்ம ஹீரோ வந்து வில்லனை பூரா கொண்டுட்டாப்புல. இப்போ என்ன ஆகுது, இவன் நினச்சி பார்க்குறான் ஃப்ளாஷ்பேக்கெல்லாம். ஃபஸ்ட்டு பாட்டில் ஓடின ஃப்ளாஷ்பேக்கில் இப்போ காட்டுறாங்க. மாஸ்கை போட்டுக்கிட்டு எல்லாத்தையுமே துப்பாக்கில் டம்முன்னு சொல்லிட்டு இருந்தான். அந்த குற்றம் வச்சு அவனை போட்டு உறுத்த ஆரம்பிச்சிருது. அப்புறம் என்ன பண்ணுறான், சரிப்பட்டு வராது அப்படின்னு யோசிக்கிறான். அதுக்கப்புறம் அவன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருப்பாங்க, அவன் ஃப்ரெண்ட்ஸ் பாரு செத்துருப்பாங்க. ஸோ அதெல்லாம் அவன் மண்டைக்குள்ளே ஓடுது. ஏன்னா அவன் பிளான் பண்ணி ஒரு இதை கொள்ளையடிக்கிறதுல திறமையான ஆள். ஸோ அப்படிக்கிறவன் என்ன ஆகுது, அதெல்லாம் அவன் மண்டைக்குள்ளே ஓட ஆரம்பிச்சிது. இப்படிலாம் நம்ம போகணும், இதெல்லாம் மாட்டிக்கிட்டோம் அப்படிங்கிற விஷயத்தை அவன் நினச்சி பார்க்குறான். இது நினச்சி பார்க்க அவனுக்கு நைட்டு தூக்கம் வர மாட்டேங்குது. அப்படியே புரண்டு படுக்கிறான். வேறு வேலை நினச்சிட்டானு இருந்து படுத்தானாகணும். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோவும் வந்து பிளேயரும் இருக்கான் பார்த்திங்களா. அவங்க வந்து அந்த ஜெயில் செல்லுக்குள்ளே பார்த்திங்கன்னா விளையாடுறதுக்கு, சாப்பிட்றதுக்கு, இலைப்பாறுக்கு விளையாடுறக்கும் அந்த இடத்துல உட்காந்துட்ருப்பாங்க. சாப்பிட்ற இடத்துல வந்துட்டு இருக்கும்போது இந்த பிளேயரை பார்த்திங்கன்னா போலீஸ்கார் வேணும் தட்டி விட்ருவார். உடனே அந்த பிளேயருக்கு கொஞ்சம் சூடாயிடும். என்னையே தட்டி விட்டே நீ அப்படின்னு போட்டு நம்ம பிளேயர் சண்டைக்கு போவாப்பில். சண்டைக்கு போனவொன்னே என்ன பண்ணுவாங்க, அந்த போலீஸ்காரனுங்க நான் ஐயா புடச்சி விட்டுவானுங்க. ஏடா எங்களே அடிக்கிறேன்னு சொல்லிவிட்டேன். டம்மு காலையில் முதல்ல 4 ஓடு போடுவாங்க நறுக்குன்னு. அப்போ போட்டோன்னு டம்முன்னு கீழே விழுந்துருவான். அதுக்கப்புறம் என்ன ஆயிடுது, அவன் வீட்டுக்கு அவனை போட்டு இன்னமும் நல்லா இருக்கா, நான் வந்துடுறேம்மா, இந்த மாதிரி சுச்சுவேஷன் போயிட்டுருக்குது, நான் சீக்கிரம் வந்துடுறேன், இதை பற்றி நீ கவலைப்படாத, நீ ஃபேமிலியை பார்த்துக்க அப்படின்னு ஆதரவு சொல்கிறாரு. அவன் சொன்னோன்னா அவன் வீட்டுக்காரன் ஒன்றும் சரியாக கேட்க மாட்டாங்க, ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டாங்க. அப்புறம் ஃபோனை வச்சிட்றான். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உள்ளே வந்து உட்காடுறான். அப்போ ஃப்ரீ டைமில் கேம்லாம் விளாட்றாங்க, அவங்களுக்கு அலௌடு இருக்குது போல். ஸோ சீட்டுக்கிட்ட விளாட்றாங்க. விளாண்டுருக்கு நம்ம ஹீரோ உட்காந்துருக்காரு. அப்புறம் ஹீரோட கூட்டாளி உட்காந்துருப்பான், அவனும் உட்காந்துருப்பான். எல்லாம் ஒன்றா தான் உட்காந்துருப்பாங்க. அப்புறம் இதுக்கு பார்த்திங்கன்னா பந்தயத்துக்கு ஒரு சிகரெட் வைக்கிறாங்க. ஆளுக்கு ஒரு சிகரெட்டு ஜெயிச்சா கொடுத்துடணும் அப்படின்னா அது ஒரு பந்தய பொருளாக வைக்கிறாங்க. அங்கே அந்த இடத்துல அவங்களுக்கு அதானே கிடைக்கும். சரி இப்படி ஆட்டம் ஆரம்பிக்குது. அதுக்கப்புறம் வில்லன் வரான். அவன் தான் இங்கே தான் படத்தோட வில்லன் வச்சுக்கோங்க. வில்லனே தான் வந்து உட்காந்து, நீ ஏன் அவன் ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ண மாட்டேங்கிறான், உனக்கான சொந்தம் உனக்கு கிடைச்சா நீ என்ன பண்ணுவேன் அப்படி இப்படின்னு தத்துவம் பேசுகிறான். இது அவனுக்கு பிடிக்கல. நான் இப்போயே விடுதலையானா நான் வெளியே போயிடுவேன் என் ஃபேமிலி பார்க்க அப்படி இப்படின்லாம் சொல்கிறான். இதெல்லாம் கேட்டுக்கிறான் அந்த வில்லன். அதுக்கப்புறம் நைட்டு இது வந்து பார்க்குறான். அந்த பிளேயருக்கு அவன் வந்து ஒரு அடிக்டாக இருப்பான், ஒரு போதைப்பொருள் அடிக்டில் இருப்பான். அது ஞாபகம் மண்டைக்குள்ள ஓடிட்டே இருக்கும். இதை வந்து அவன் பார்த்துருவான் அந்த வில்லன். ஸோ இன்னும் ரொம்ப அடிக்டாக இருக்கானே அப்படின்னு சொல்லி போட்டு வில்லன் அப்படியே எட்டி பார்த்துட்ருக்கேன். அப்புறம் மண்டைக்குள்ளே ஓடிட்டே இருக்கும், அவனோட ஃப்ளாஷ்பேக்லாம் ஓடிட்டுருக்கும். யாருக்கு, அந்த ஃபுட்பால் பிளேயருக்கு. ஸோ அவனை கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஓன்னு கத்திட்டு கிடப்பான். கடைசியாக ஃபேமிலியை விட்டு இருந்திருப்பானா. ஸோ ஃபேமிலி என்னாச்சோ ஏதாச்சோ என்ன பண்ணுவாங்களோ சாப்பாட்டுக்கு அப்படி மாதிரி யோசிப்பான். இதான் பார்த்து இந்த வில்லன் என்ன பண்ணுறான், பக்கத்தில் வந்து நான் உனக்கு விடுதலையை கொடுக்குறேன், நான் உனக்கு மோட்சத்தை கொடுக்குறேன்னு சம்பந்தம்லாம் பேசி அப்புறம் என்ன பண்ணுவான், அவன் ஒரு போதை பொருள் வச்சுருப்பான், ஒரு மாத்திரை. அந்த மாத்திரை எடுத்து இவனு கொடுக்க, என்னடா அது தேடி வந்து கொடுக்குறான்னு சொல்லி போட்டு இவன் அதை விடுவானா, நான் சொல்கிறது உனக்கு எவ்வளோ மாத்திரை வேணால் தர்றேன் அப்படி மாதிரி மண்டை கழுவிடுறான். அதுக்கப்புறம் அடுத்த சீனில் பார்த்திங்கன்னா இந்த போன பாட்டில் ஒரு போலீஸ் டிடெக்டிவ் இருப்பார். இந்த பிளேயரெல்லாம் சுடப்பட்டிருப்பார், அவர் கீழே விழுந்திருப்பார். ஸோ அந்த பிளேயரு தான் உள்ள செல்லுக்குள்ள இவர் என்ன அடிபட்டு ஒரு உடம்பு சரியாக போய் ஒரு திரும்பவும் சரியாக வர்றதுக்கு அந்த சின்ன முயற்சி பண்ணுறதுக்கு பல வருடம் முயற்சி பண்ண முடியாமல் அப்புறம் கடைசியில் டிவி பார்ப்பார், நியூஸ்லாம் போயிட்டுருக்கு, இந்த மாதிரி கிறிஸ்மஸ் வச்சுட்டு அப்படியே பண்ணுறாங்க. ஸோ இதை பார்த்தோன்னே இதை நம்ம முடிச்சாலும் சொல்லிட்டு டக்குன்னு எழுந்திரிச்சிடுவார், முயற்சி அப்படிங்கிற மாதிரி. அதுக்கப்புறம் என்னாகும், திரும்ப வழக்கம் பண்ண ஒரு பேங்க் போகிறானுங்க, அங்கே கொள்ளையடிக்கிறானுங்க, என்ன பண்ணுறானுங்க இதில் உள்ளே போகிறானுங்க, எடுக்கிறானுங்க, பணத்தை எடுக்கிறானுங்க. அப்புறம் அங்கே இருக்கிறவங்க போட்டு அங்கே இருக்கிறவங்க டிஸ்டர்ப் பண்ணுறானுங்க. அதில் ஒருத்தன் பார்த்திங்கன்னா ஆல்ரெடி பேங்க் ராப்பரில் கூட இருந்தவன், அவனையும் கூட்டிகிட்டு போகிறாங்க. அவன் பார்த்திங்கன்னா அவனால் முடியலட்டுருக்குது, வேறு ஒருத்தன் வந்து சுட்டுட்டான் இவனை. அப்புறம் என்ன ஆயிரும், அவனை தூக்கி உள்ள அங்கே இருக்கிற மக்களையும் தூக்கி அந்த ரூமுக்குள்ளே போட்டு அவங்ககிட்ட பாம்பையும் கொடுத்து அனுப்பிச்சி விட்றாங்க. உள்ள டம்முன்னு வெடிச்சிருது. ஸோ அங்கே இருக்கிற பீப்புள்ஸையும் சாகடிக்கிறாங்க, கூட இருக்கிறவங்க சாகடிக்கிறான் அந்த வில்லன், அவனை கொடூரமாக்குறான். உடனே நம்ம கேப்டன் இருக்காங்க பார்த்திங்களா,
அவங்க வந்து நம்ம டென்டிக்கு ஃபோனை போட்டு, "ஏங்க இந்த மாதிரி ஆகிப்போச்சு, எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில" அப்படின்னு சொல்ல, "ஏம்மா இதுக்கெல்லாம் ஒருத்தர் சளைக்காத ஒருத்தர் இருக்கிறாருமா, அவர் தான் இதுக்கு சரியான ஆள்" அப்படின்னு சொல்ல, யாருன்னு ஒருத்தர் நம்ம ரவுடி போலீஸ். அப்புறம் பார்த்து டக்குன்னு இது அவர் சரிப்பட்டு வருவார்னு தோணுன்னு சொல்லி போட்டு முடிவு பண்ணி பேசிக்கிறாங்க அவங்க. இந்த பக்கம் விளையாண்டுருக்காங்க பார்த்தீங்களா, செல்லுக்குள்ளே வந்து அங்கே இருக்கிற அதிகாரிகிட்ட, "எனக்கு உள்ளே போய் நான் பார்க்கணும், செக்யூரிட்டி கேமரா சரியாக இருக்குன்னு செக் பண்ணி பார்க்கணும். ஏன்னு கேட்டிங்கன்னா எனக்கு கனவுல இந்த செல்லே தீப்பிடிச்ச மாதிரி வந்துச்சு. ஸோ ஒரு வாட்டி செக் பண்ணலாம்னு சொல்லி கூட்டிகிட்டு போய் அவனை மண்டை மேலே டம்முன்னு கூட இருக்கிற போலீஸ்காரை வச்சு சுட்டுறான். ஏன்னா அது அவனோட ஆள் இருக்குது. அதுக்கப்புறம் அங்கே உள்ள அனௌன்ஸ்மெண்ட்டுக்கு மைக் இருக்கும். "குற்றவாளிகளே, நண்பர்களே, உங்களுக்கு இன்றைக்கி விடுதலை கிடைக்க போகுது, எல்லோரும் தப்பிச்சு போயிருக்கான்னு" சொல்ல, அங்கே இருக்கிற செல் கைதியில் இருக்கிறாங்க பார்த்தீங்களா, அவன் என்னடா திருத்து பண்ணி இப்படி நம்ம ரிலீஸ் பண்ணாங்களே அப்படின்னு யோசிக்க, அந்த பிளேயர் இருக்கான் பார்த்திங்களா, அவனும் சன்னமாக எஸ்ஆயிடுறான். நம்ம ஹீரோ பார்த்துட்டு, "இதுதான் என்ன எல்லாம் எஸ்கேப் போயிட்டுருக்கானுங்க சிறைச்சாலையிலேருந்து" அப்படின்னு சொல்லிவிட்டு அவரே வெளியே போகல. அப்புறம் அந்த பிளேயர் போயிட்டுருக்கும்போது அங்கே ஒருத்தன் தப்பிச்சு பார்ப்பான். நம்ம பிளேயரை பார்த்தோன்னு டக்குன்னு அவனை தூக்கி போட்டு ஒரு டம்னு ஒரு அடி போட்டு அப்புறம் அங்கே இருக்கிறவன் காப்பாற்ற கூட்டிகிட்டு வருவார். அவன் பார்த்தீங்கன்னா நம்ம வெள்ளனோட ஆள் தான். ஸோ அது தெரியாமல் நம்ம ஃபுட்பால் பிளேயரு அவனுக்கு ஹெல்ப் பண்ணுவார். அப்புறம் உடனே வில்லன் வந்து அவன் கைதிகளை அப்புறம் ஒன்று சேர்த்து, "இது நமக்கான நேரம், எல்லாத்தையும் அடிச்சு துரத்துங்க" அப்படின்னு சொல்ல, போலீஸ்காரை பார்த்து அடிக்கடிக்கு இவன் தூட்டி விட்றான். அப்புறம் எல்லோரும் போய் அங்கே இருக்கிற காப்ஸை பூரா அடித்து தம்சம் பண்ணுறாங்க. அடித்து போட்டு இவங்க கிளம்புறாங்க. காப்ஸ் அடிக்கவும் போட்டு மண்டே கொட்டி அட்டகாசம் பண்ணுறாங்க பார்த்துக்குங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நியூஸில் வந்துடுது, இந்த மாதிரி சிறை கைதிகள் தப்பித்து விட்டார்கள் அப்படின்ட்டு. அப்புறம் இதை பார்த்துட்டு நம்ம கேப்டன் இருக்காங்க, நம்ம ஹீரோவை பார்க்க வராங்க, ப்ரூஸ் வில்லிஸை பார்க்க வராங்க. இந்த மாதிரி ஆகிப்போச்சுங்க, நீங்கள் ஆல்ரெடி எல்லோரும் இருந்தாங்க, நீங்கள் எல்லோரும் வெளியே தப்பிச்சு போயிட்டாங்க, ஆனால் நீங்கள் மட்டும் உயிரோடு இருந்தீங்க, என்ன காரணம் அப்படின்லாம் சொல்லி கேட்க, உடனே பிளாஸ்பாக்கி பேசுகிறாங்க, "நீங்கள் குற்றவாளி தானே சுட்டுறீங்க, அதனால தானே நீங்கள் உள்ளே வந்திருக்கீங்க" அப்படின்னு சொல்கிறாங்க. "ஆமாம், நான் குற்றவாளி சுட்டேன். சில குற்றவாளி என்னதான் தண்டனை கொடுத்து அவங்க திருந்த மாட்டாங்க, அதனால் நான் அவங்களை சுட்டுருவேன்" அப்படிங்கிறாரு. அதாவது சொன்ன உடனே நம்ம கேப்டன் கடுப்பாயிருது, "உங்களை சுத்தமாக பிடிக்காது, வேறு வழி இல்லை, இந்த கொடூரமான கொலைக்காரனா நீங்கள் தான் பிடிச்சவனும், அதுக்கான கொடூரமான போலீஸ்காரர் நீங்கள் தான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் திரும்ப டியூட்டியில் ஜாயின் பண்ணுங்க. இது வேண்டாம் வரப்போ இருக்குது, தயவு செஞ்சு இந்த குற்றவாளி நீங்கள் பிடிச்சிருங்க. பேங்காக போய் கிறிஸ்மஸ் வேஷம் போட்டு எல்லாத்தையும் சாகடிக்கிறான்" அப்படின்னு சொல்லி பேச்சை கொடுத்து அவன் திரும்பவும் டியூட்டியில் ஜாயின் பண்ண சொல்கிறாங்க நம்ம கேப்டன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் அந்த பிளேயர் இருக்கான் பார்த்தீங்களா, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம வில்லன் பார்த்தீங்கன்னா நினைப்பார், நம்ம பிளேயரு எல்லாத்தையும் சிறை கைதியிலும் ஒன்றா ஒரு ரூம் கூட்டிகிட்டு வந்துருப்பாப்ல. அப்புறம் அவன் கூட இருக்கிறவன், "என்ன பொழப்புது" அப்படின்னு அந்த பிளேயர் கேட்க, "நம்ம இங்கேருந்து அங்கேருந்து தப்பிச்சு வந்துட்டோம், இது நம்ம சமூகத்தை மாற்றி ஆகணும்" அப்படி இப்படிமா. இவங்களுக்கு ஒன்றும் பிடிக்காது, யாருக்கு இந்த பிளேயருக்கு இந்த கூட இருக்க மட்டும் அவனுக்கு பிடிக்காது. இவன் சொல்கிறதெல்லாம் பொறுமையாக கேட்பாங்க. ஆனால் வேறு வழியில் கெடுத்து நான் அவனை இவன் தான் தப்பிக்க வச்சான். அதனால் அப்புறம் என்னோடய வீட்டில் ஒய்ஃபு கிட்ட நான் பேசணும், எனக்கு ஃபேமிலிகிட்ட பேசணும் போல் இருக்குது, அதனால் டைம் அலோவ் பண்ணுங்கன்னு சொல்லி போட்டு அப்படியே ஒரு மாத்திரையும் கேட்குறான். மாத்திரை வாங்கி போட்டு "இதுக்காக தாண்டி நீ அலையிறேன், இந்தாடா போடுறான், போய் டக்குன்னு பேசிட்டு வாடா" அப்படின்னு வில்லன் கொடுக்குறாப்புல. கொடுத்ததுக்கப்புறம் அவன் வாங்கிட்டு நேராக போகிறான் வெளியில். ஃபோனை வாங்கிட்டு போகிறான், ஃபோன் பண்ணி பேசுகிறான், வீட்டுக்கார அம்மாட்ட பேசுகிறான். வீட்டுக்கார அம்மா யாரோ ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்குது. உடனே சொல்கிறான், "இந்த மாதிரி நான் சீக்கிரம் வந்துடுவேன்." உடனே போலீஸ்க்கு ஃபோன் போட்டு, "நான் ஒரு லொக்கேஷன் சொல்லிட்டேன், அங்கே எல்லாம் இந்த திருட்டு பயலுக இருக்கானுங்க, அவனை காட்டி கொடுத்துரு, அப்படியே நமக்கு சேஃப்டி என்னங்கிறது பேசிக்க" அப்படின்னு சொன்ன உடனே, "சரி நான் பார்த்துக்கிறேன்" அப்படின்றப்ப தெரியாத மாதிரியே பேசிக்கிறான் இந்த பிளேயரு. அப்புறம் பேசி சன்னமாக கிளம்பி அப்படியே முன்னாடி வரான். இவனுக்கு என்ன பண்ணிட்டானுங்க, ஆல்ரெடி சுற்றில வச்சு ஒருத்தனை போட்டு பொழான்னு பிறந்துட்டு இருக்கானுங்க போல். அடிவானவன் அங்கே ரத்த வெள்ளத்தில் கிடக்கிறான் பாவம். இதெல்லாம் நம்ம ஃபுட்பால் பிளேயர் பார்க்குறாரு, ஏதோ தப்பான சைனாக இருக்குது அப்படிமா யோசிக்கிற. அப்படி உடனே நான் வில்லான்னு சொல்கிறாரு, "ஏன் தம்பி, நான் நம்பி வந்தேன், எனக்கே நீ விபத்து அடிக்கிற பார்க்குற பார்த்தியா" அப்படின்னு சொன்ன உடனே டமான்னு ஒரு அடி. யாருக்கு? ஃபுட்பால் பிளேயருக்கு. அந்த பிளேயருக்கு அடியை போட்டால் கீழே அப்படி மயங்கி வந்துடுறான். உடனே கேப்டனுக்கு ஃபோன் வருது. யார் ஃபோன் பண்ணுறா? அந்த வீட்டுக்காரம்மா. ஹஸ்பண்ட் இந்த இடத்துல இருக்கிறாரு, நான் சொல்கிறேன், ஆனால் நீங்கள் ஹஸ்பண்டுக்கு சேஃப்டி பண்ண முடியுமா, கேஸில் தள்ளுபடி பண்ணணும்னு சொன்னதுக்கு அதெல்லாம் பண்ணிக்கலாமா சொல்லுமான்னு சொன்னதுக்கப்புறம் உடனே காப்ஸ் குரூப் அப்படி டாம்னு இறங்கு. நம்ம ஹீரோவும் போகிறாரு. அங்கே போய் பார்த்தா இல்லை, அங்கே வந்துடுறாரு நம்ம ஹீரோ. வந்து அப்படியே ஒரு நோட்டம் வர்றாரு, இவனுக்கு எப்படி தப்பிச்சிருப்பானுங்க அப்படி மாதிரி யோசிக்க ஆரம்பிக்கிறாரு. உடனே அங்கே இருக்க போலீஸ்காரங்க வந்துடுறாங்க. டக்குன்னு உடச்சி டமான்னு உள்ள வராங்க. உள்ளே பார்த்தால தப்பிச்சு ஓடுறானுங்க. கிளைக்கும் தப்பிச்சு ஓடாதீங்களா திருட்டு பயங்களாம் சொல்லி போட்டு எல்லா கைதியும் பிடிச்சி தலையை பிடிச்சி வாழை பிடிச்சி இழுக்கிறானுங்க. ஒருத்தனா பிடிச்சி அரெஸ்ட் பண்ணுறாங்க. ஏன்னா ஆல்ரெடி நான் தெரிஞ்ச வச்ச அட்ரஸ்ஸு. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ பார்க்குறாரு, என்னடா ஒருத்தனையும் காணுமே அப்படின்னு அரெஸ்ட் பண்ணுறாரு. கிடைச்சவனை போகிறாத்தையுமே கைதி வந்து கூட்டிகிட்டு போகிறாங்க போலீஸ்காரங்கெல்லாம். எல்லாருமே கணக்காக சிக்கிறானுங்க.
உடனே நம்ம கேப்டனுக்கு ஃபோனை போட்டு, இங்கே நம்ம தேடி வந்தோம் இல்லை, அவன் தப்பிச்சிட்டான், நம்ம தடவை தான் இருக்காங்க. அப்போ நீங்கள் எதுக்கு போனீங்க? இதுக்கு வேணால் நம்ம இது சம்மந்தமாக ஒருத்தன் இருக்கிறான், அவனை நம்ம பிடிச்சா இன்வெஸ்டிகேஷன் பண்ணுவோம் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம், யார் அது வேறு யாரும் இல்லை, மேயர் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம், ஓ மேயர் இன்வால்வ் ஆகிருக்காரு அப்படிங்கிற விஷயம் தெரிஞ்சு உடனே நம்ம ஹீரோட ஃப்ரெண்டு இருக்கார் பார்த்திங்களா, அவரை போய் மேயரை பார்க்குறாரு. மேயர்ட்டு பல விஷயங்களை போட்டு வாங்கலான்னு பார்க்குறாரு. ஆனால் மேயர் நல்லா சுதாரிச்சுட்டு, நீங்கள் எதுக்கு வந்து அந்த வேலையை மட்டும் பாருங்கள், தேவையான விஷயங்களை பேசாதீங்க அப்படின்னு சொல்லி கேட்க சொல்கிறாரு. மேயர் வந்து ஒரு பேங்க்கில் முக்கியமான பொருள் வச்சுருப்பார். அந்த பொருள் என்ன ஏது இந்த சேஃப்டி லாக்கர் பற்றி டீட்டெயில்ஸ் கேட்பார் நம்ம ஹீரோட ஃப்ரெண்டு. மேயர் அதில் அதுக்கு நான் உங்கள்கிட்ட சொல்லணும், சில பல காரணங்களுக்காக நான் உங்கள்கிட்ட சொல்ல மாட்டேன் அப்படின்னு மேயர் தட்டி கழிச்சிடுறாரு. ஹீரோட ஃப்ரெண்டு நான் உங்களை ரொம்ப கம்பேர் பண்ணல, திரும்ப நான் உங்களை வந்து சந்திப்பேன், லாக்கப்போட வரேன், அதாவது இதை கை விலங்கோடு வரேன் அப்படின்னு சொல்லி போட்டு ஹீரோட ஃப்ரெண்டு கிளம்பி சொல்லி போட்டு கிளம்பி போகிறார். போனதுக்கப்புறம் நேராக ஸ்டேஷன் வர்றாரு. வந்ததுக்கப்புறம் எப்படி வந்தீங்க நீங்கள் அப்படின்னு சொல்லி கேப்டன் கேட்கேன். எப்படியா ஃப்ளைட்டை பிடிச்சி வந்துட்டோமா, எப்படி போய்ட்டுருக்கு இன்வெஸ்டிகேஷன் எப்படி போய்ட்டுருக்கு அப்படின்னு சொல்லி கேட்கேன். அது ஏன் சார் கேட்டீங்க, ரொம்ப மோசமாக போய்ட்டுருக்குது, கிறிஸ்மஸ் தேடான் நம்மளை போட்டு வாட்டி வதக்குறான் அப்படின்னு சொல்கிறாங்க கேப்டன். இதுக்கு ஒருத்தன் தான், அவன் தான் நைட்டு வந்தாகணும் அப்படின்னு சொல்லவும், சரி பார்ப்போம் அப்படின்னு சொல்லி பேசிக்கிறாங்க. இந்த பக்கம் சிட்டி க்ளீன் ஆக போகுது, சிட்டிக்கு எந்த தொந்தரவும் வராது அப்படின்னு சொல்லிட்டு மேயர் பேட்டி கொடுக்குறாரு நியூஸில். இதை பார்த்து கேப்டனுக்கு கடுப்பாயிருது, இவனும் இன்வால்வ் ஆகிருக்கான், ஆனால் இவனே தெரியாத மாதிரி பேட்டி கொடுக்குறான் பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லி பேசிக்கிறாங்க. அடுத்து இன்னொரு ராபர் நடக்குது எங்கே, மறுபடியும் பேங்க்கில். அந்த ராபர் நடத்திட்டு இருக்கிறான் யார், இந்த வில்லன். அதில் ஒருத்தனை பிடிச்சி, நீ உனக்கு சுதந்திரம் வேணும், நீ தப்பிச்சு போடா அப்படின்னு சொல்ல அங்கே சண்டை நடக்குது. அதுக்கப்புறம் என்ன ஆகுது, இந்த இருக்கான் பார்த்தீங்களா யார், இந்த பிளேயர், அவன் தான் ஃபோன் போட்டு கொடுத்து மாட்டி கொடுத்தானே. ஸோ அவனை போட்டு உரின்னு உரிச்செடுக்கிறாங்க. எங்ககிட்டே இருந்துக்கிட்டு எங்களுக்கு நீ சிங்கிள் கட்டுற ரேஞ்சில் போட்டு வில்லனை பிடிச்சி கேட்க போட்டு ரத்தம் சொட்ட அடி அடிக்கிறாங்க. உன்னோட வீட்டுக்காரமாக அவங்க எல்லாத்தையும் நான் பிடிச்சி வச்சுருக்கேன், அதுக்குமா நான் சொல்கிறது கேளு சொல்லி மிரட்டுறான் வில்லன். இவனுக்கும் வேறு வழி இல்லை. ஸோ அவன் கொடுக்குற கூட்டாளி ஒருத்தனுக்கு பார்த்தீங்களா, அவனை சொல்ல சொல்கிறான் இவன். அப்புறம் கண்ணை வாங்கி கண்ணை டக்குன்னு பிடிங்கி இவன் கண்ணை கொடுக்குறான் யார், வில்லன். இவன் ஃபுட்பால் பேர் கண்ணை வாங்கி இவன் திருப்பூட்டில் வைக்க, ஓ நீ சுற்றியா சொல்ல உனக்கு ஃபேமிலி எங்கிட்ட இருக்குல்ல அவன் சொன்னதுக்கப்புறம் பயந்துக்கிறான். அதுக்கப்புறம் என்னோடய ஃப்ரெண்டை சுடு அப்படின்னு சொல்லி போட்டு ஃப்ரெண்டை உட்கார வச்சு மண்டை மேலே சொல்ல சொல்கிறான். நான் மனுஷன் நண்பா அப்படின்னு சொல்லி போட்டு நெத்திப்பட்டில் வச்சுட்டு அப்படின்னு அழுத்த அவன் தப்பிச்சிட்றான், ஏன்னா அதில் புல்லட் இல்லை. ஸோ இதுதான் இந்த மாதிரி இப்போ இருக்க சுச்சுவேஷன் இப்படி தாங்க இருக்குது அப்படின்னு வில்லன் பிளாசி பேசுகிறான். அப்புறம் பேசி முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு நான் சொல்கிறேன் சி அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் சரி செஞ்சு தொலைறண்டா சொல்லி தொலைங்கடா அப்படின்னு சொல்லி போட்டு பிளேயரும் ரெடி ஆகிறாப்புல. அதுக்கப்புறம் நான் என்ன சர்ச் பண்ணி பார்த்துட்டேன், இவனை பற்றி தகவல் வேறு எங்கேயும் கிடைக்க மாட்டேங்குது, இந்த வில்லன் எங்கே இருக்கானே தெரில, மிகப்பெரிய திருடனாக இருப்போம் போல். இப்படி பேங்கை போய் எதுக்கு ராபரி பண்ணணும், அப்போ அங்கே அந்த பேங்க்கில் என்ன தான் இருக்குது, இதான் மேயருக்கும் இவனுக்கு லிங்க் ஆகிற விஷயம் ஒன்று இருக்கும் போல் அப்படின்னு யோசிக்கிறாங்க. இப்படி யோசிச்சுட்டு இருக்கும்போது நைட்டை பற்றி பேசுகிறாங்க. நைட்டு யார், நம்ம ஹீரோ தான் நைட்டுன்னு சொல்லுவோம் ஷார்ட்டாக, அவர் ஃப்ரெண்டு டக்குன்னு நைட்டு வந்துடுறாப்புல. வந்ததுக்கப்புறம் உடனே என் ஃப்ரெண்டை பார்க்குறாரு, நண்பா திரும்ப சொல்லிட்டேன், நீ அந்த கைதி கொடூரமானவன் தான், திருடன், அவனை நீ பிடிக்க போக வேணாம், அதே நீ தனியாக போக வேணாம், நானும் கூட வரேன், டீமோட போ, நீ போய் மாட்டிக்காத, நீ உன்னை இழந்துட்டா நான் ஒன்றும் பண்ண முடியாது அப்படி நண்பன் மேலே உள்ள ஒரு பாசம் ஒரு பரிவு எல்லாத்தையும் காட்டு. அப்படியே நம்ம ஹீரோட ஃப்ரெண்டு இருந்தாலும் நான் போய் தாகணும் வேறு வழியில் அப்படி சொல்லி போட்டு நம்ம ஹீரோ சொல்கிறாரு. அதுக்கு மேலே ஒரு பொண்ணு சொல்லி போட்டு விட்டுறாரு. அதுக்கப்புறம் மேயர் அங்கேருந்து கார் எடுத்து கிளம்பி வீட்டுக்கு போகும்போது கரெக்டாக அந்த கிறிஸ்மஸ் என்ன பண்ணுறானுங்க, அப்போனு காரோட பிடிச்சிடறானுக்கு கொத்தான். அப்புறம் மேயர் சொல்கிறார், உனக்கும் உங்கள் கிறிஸ்மஸ் திருடனுக்கு டீலிங் இருக்குதுன்னு சொல்ல அதெல்லாம் அங்கே பேசிக்கலாம் சொல்லி போட்டு கூட்டிகிட்டு போயிடுறாங்க. அதுக்கப்புறம் இந்த மேயரோட பையன் இருக்கான் பார்த்தீங்களா, அந்த பையனையும் கடத்திடுறாங்க. கடத்தி தம்பி சமூகம் கெட்டு போச்சு, சமூகம் சரியில்லை அப்படி இப்படின்னு அவன் மண்டையை கழுவி கடைசி என்ன பண்ணுறாங்க, அவன் கையில் ஒரு கண்ணை கொடுத்துட்றாங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இந்த பிளேயரை போட்டு வாட்டி நான் சொல்கிறத அவளுக்கு சி இந்தா வேஷத்தை போடுன்னு சொல்லி போட்டு அவனுக்கு ஒரு கிறிஸ்மஸ் வேஷத்தை கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் உடனே ஃபோன் வருது, யார்ட்டு நம்ம ஹீரோட்டு இந்த ஃபோன் வருது, வில்லனுக்கு திருடனுக்கு. அவன் ஃபோனை போட்டு நீ என் கூட சேர்ந்துடு அப்படின்னு சொல்ல, நான் என்னை பார்த்து திருட மாதிரி தெரியுது, நான் போலீஸ்ரா அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்ல, பார்த்துக்கலாம் அப்போ நேர்வா ரெண்டில் ஒருத்தர், நீ ஒன்று இருக்கணும் இல்லை நான் இருக்கணும், ஒத்தைக்கு பார்த்துக்கலாம்டா அப்படின்னு சொல்லி போட்டு ஃபோனில் அப்படியே மாசா சிலவில் டயலாக் பேசுகிறாங்க. பேசி முடிச்சதுக்கப்புறம் கண்டிப்பாக சாவை எங்கே எழுதுன்னு சொல்லி போட்டு ஃபோனை வச்சிடறாரு நம்ம ஹீரோ. அதுக்கப்புறம் உடனே நம்ம ஹீரோ ஃப்ரெண்டுக்கு ஃபோனை போட்டு நீ மேயர் என்னாச்சு, அந்த கேஸை ஃபாலோ பண்ணியா, மேயர் எங்கே இருக்காரு அப்படி சொல்லி பேச, அது நீ ஃபாலோ பண்ணு சொல்கிற அப்படின்னு நம்ம ஹீரோ. அப்புறம் நம்ம ஃப்ரெண்டை சொல்கிறா, தனியாக போய் மாட்டிக்காதுன்னு சொல்கிறாப்புல. கடைசியில் மேயரை கடத்தி கூட்டிகிட்டு போகிறாங்க.
எங்கே கூட்டிகிட்டு போகிறான்னு தெரியல, கூட்டிகிட்டு போகிறாங்க வண்டியில் வச்சு. எல்லோரும் ஆட்கள் கிறிஸ்மஸ் வேஷம் போட்டுக்கிறாங்க, மாஸ்க்காக போட்டுக்கிறானுங்க. போட்டு நேராக இறங்குறானுங்க ஒரு வண்டியிலேருந்து. அடுத்து பேங்க் போகிறாங்க போல். பத்தாவதுக்கு மேயரையும் கூடவே கூட்டிகிட்டு போகிறாங்க. மேயர் முன்னாடி போக சொல்லி, நீங்கள் போய் செக்யூரிட்டி கார்டில் அலர்ட் பண்ணுங்கள், நான் எப்படி பின்னாடி வரேன்னு சொல்லி செக்யூரிட்டி கார்டுக்கிட்ட சொன்னதுக்கப்புறம் டக்குன்னு மேயர் பின்னாடி வரானுங்க. இவனுங்க வந்து அங்கே இருக்கவங்க அப்புறம் டம்முன்னு சுட்டு தள்ளுறானுங்க. அதாவது மேயரை வச்சு அங்கே ஏதோ ஒரு பொருள் இருக்குது போல், அது என்ன பொருள்னு கடைசி வரைக்கும் காட்ட மாட்டானுங்க. ஸோ உடனே போலீஸ்லாம் வந்துடுறாங்க. வந்ததுக்கப்புறம் டம்முன்னு ஷூட்டிங் ஃபயரிங் ஆகுது. டமால் அங்கே இருக்க செக்யூரிட்டி கார்டை போட்டு தட்டுறாங்க. இங்கே இருக்கிற போல சாகடிக்கிறாங்க இந்த கிறிஸ்மஸ் சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் சுட்டு மேலே சொல்கிறாங்க, சம்மந்தமாக சொல்கிறானுங்க. அதுக்குள்ளே நம்ம ஹீரோ என்ட்ரி கொடுக்குறாரு பாருங்க, மாசாக ஒரு என்ட்ரி கொடுக்குறாரு. கரெக்டாக ஸ்பாட்டுக்கு கண் எடுத்துகிட்டு வராது பாருங்க, சரியான கண். அங்கே வந்து பார்த்தா ஆசைப்பட்டில் ஒருத்த நிற்பான். யாரான்னு பார்த்தா நம்ம மேயரோட பையன். அவனுக்கு ஒரு கண்ணை கொடுத்து நிற்க வச்சுருப்பாங்க போல். அவன் மாஸ்க்கை கழட்டி விட்டு பார்த்தான், தம்பி நீங்கள் என்ன பண்ணுறேன்? ஐயா எனக்கு ஒன்றும் தெரியாதுங்க ஐயா, என்னை வெளியே நிற்க வச்சுட்டு அவனை உள்ளே திருட போயிட்டானுங்க அப்படின்னு இவன் பயந்து நடுங்கிறான். ஏண்டா நீ மேயர் பையன் நீயோட தூக்கிட்டு வந்தானுங்க, சரி பொழைச்சிப்போ போய் தொலை இங்கே இருந்து, இல்லை அவனுக்கு தேவையில்லாத வேலை, படிக்கிற வயசில் அவனுக்கு தேவையா அப்படின்னு 4 மாட்டி விட்றாப்புல. அவன் பயந்துட்டு ஓடிடுறான் டமான்னு. உடனே நம்ம மாஸ்க்கை பார்த்து அப்படியே மாசாக திரும்புறாரு நம்ம ஹீரோ. அப்புறம் இவனுக்கு என்ன பண்ணுறானுங்க, இவனுக்கு உள்ளே போய் அங்கே இருக்க செக்யூரிட்டி வச்சு லாக்கை திறக்க வச்சு பண்ணுறானுங்க. அப்படியே அவனுக்கு சுட்டு தள்ளிடுறானுங்க. ஏன்னா அவன் லாக்கை திறக்க ஒரு ஆள் வேணும் இல்லையா, அதனால். ஸோ திறந்ததுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க, உள்ளே பார்த்தா அப்புறம் பணமாக இருக்குது. பணத்தை பார்த்தோன்னே இவங்க அப்படியே சந்தோஷம் சொல்லி குதிக்கிறானுங்க பார்த்துக்குங்க. இப்போலாம் பணத்தை பார்த்தோன்னே அந்த பிளேயர் என்னங்கிறான், ஏடா இந்த பணத்துக்காக அப்படி அடிச்சிக்கிட்டீங்க, நாய் அடிச்சுக்கிறீங்க, திருடிச்சிக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்க, இதெல்லாம் ஒரு வாழ்க்கை, இதெல்லாம் ஒரு பொழப்பாடான்னு சொல்லி கேட்க, உடனே அந்த வில்லன் என்ன பண்ணுறான், திரும்ப பிளாஸ் இப்போ சொல்கிறான், உங்கள் அப்பா இப்படி சொல்லி கொடுத்துருக்காரு, ஆனால் எங்கள் அப்பா இப்படி சொல்லி கொடுத்துருக்காரு, சமூகம் உனக்கு என்ன கொடுத்துச்சோ அதை தான் நீ திருப்பி கொடுக்கணும் அப்படின்னு சமூகத்து மேலே பழைய போட்டு சம்மந்தம் இல்லாமல் பேசுகிறான். இதெல்லாம் சரிப்பட்டு வராது அப்படின்னு சொல்ல, ஏய் நான் சொல்கிறத நீ கேளு, உன் குடும்பம் என் கையில் இருக்குது அப்படின்னு சொல்ல, அவனை சொல்லிக்கிட்டா அப்படின்னு சொல்லிவிட்டு அவனை சீடை செஞ்சு தொலைறேன்டா, என்னடா பண்ண சொல்லுங்கடா அப்படின்னு சொல்லி போட்டு திரும்ப போகிறான். அப்புறம் என்ன பண்ணுறாங்க, போகிறா பணத்தை எல்லாத்தையும் ஏற்றிக்கிறானுங்க வண்டியில். ஏற்றிட்டு உடனே பெயர் சொல்லிட்டான், என் வேலை முடிஞ்சு நான் அப்படியே கிளம்புறேன் அப்படின்னு. என்ன டே நீ வேலையை முடியல அதுக்குள்ளே கிளம்புறேன் நீ உள்ளுக்கு மாறுறா அப்படின்னு நம்ம சட்டையை பிடிச்சி நம்ம விழா கிறிஸ்மஸ் திருட என்ன பண்ணுறான், போட்டு மிரட்டுறான். அப்போ என்ன பண்ணுறான், திமுறான் பயங்கரமாக. யார் பிளேயரு, ஏன்டான போட்டு இந்த வாட்டுங்கன்னு சொல்ல. அப்புறம் என்ன ஆகுது, நம்ம ஹீரோ உள்ள அவர் ஒரு மாஸ்க்கை போட்டு உள்ளே வராரு. இதில் வந்து என்னப்பா இங்கே மாஸ்க் போட்டு என்ன பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு அவர் நம்ம ஹீரோ நம்ம அவருக்கு பாம்பு தூக்கி போட்டு ஓடுறாரு பின்னாடி. அந்த பாம்பு டாமாலும் வெடிச்சது பார்த்துக்குங்க. வெடிச்சோன்னே ஹீரோ அப்படியே கண்ணை தூக்கிட்டு அப்படியே மாசாக இறங்குறாரு. கையில் வச்சுக்கணும் போகிறான், டம்முன்னு போட்டு தள்ளுறாரு. இவனுக்கு அப்படியே பயந்து அலறானுங்க, ஆஹா வெடி போடுறான்டா, ஹீரோ வந்துட்டான் இருக்குது, ஹீரோ என்ட்ரி போல அப்படின்னு சொல்ல, ஹீரோவுக்கு இவங்களுக்கும் ஒரே ஃபைட்டிங் போடுறாங்க. டம்முன்னு நம்ம பேர்ஸ் பிடிச்சி எல்லாத்தையும் போட்டு தள்ளுறாரு, டம்முன்னு எல்லாத்தையுமே. லெஃப்டில் இறங்குவானுங்க, இறங்க டம்முன்னு போட்டு தள்ளுறாரு. பூரா சாரான பார்த்துக்கணும் அந்த இடத்துல. ஒன் மேன் ஷோவில் அதான் போட்டு செதுக்கிட்டார் நம்ம ஹீரோ. அப்புறம் அவர் வழியாக அடித்து பிடிச்சி அப்படியே கீழே வந்துடுறாரு. கரெக்டாக ஃபுட்பால் அந்த பிளேயர் மட்டும் இருக்கான் பார்த்தீங்களா, அந்த பிளேயர் மேலே கூட நான் கண்ணை வச்சு இவனை சுட்டுருவேன் ஒழுக்கு மேலே ஓடுன்னு சொன்னதுக்கப்புறம், அவன் எனக்கு தேவையில்லாதவன் தான், என் நண்பனை அவன் சுட்டவன், நீ சுட்டு போனங்கிற பற்றி கவலை இல்லை அப்படின்னு சொல்ல. பார்த்தியா உடனே வில்லன், அவனை பற்றி யாருமே கவலைப்பட மாட்டாங்கடா அப்படின்னு அவனை அப்படியே கோத்துவிட. உடனே வில்லன் வந்து அவனுக்கு சப்போர்ட்டாக பேசுகிறான். அப்புறம் 2 பேர்த்து வாக்கு பண்ணிக்கிறாங்க. 2 பேர் சுட்டுக்கிறாங்க. அதுக்கப்புறம் திடீர்னு பார்த்துக்கலாம், 2ல் 1 யாராக இருந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்னு திரும்பவும் ஒரு சண்டை போகுது. மாற்றி சுட்டுக்கிறாங்க. அப்புறம் அங்கே இருக்கிறவன் அடி வாங்குறான். இவனை போட்டு பிளேயரை போட்டு கூட போட்டு வெளுத்து வாங்குறான். இவனும் தப்பிச்சிக்க முயற்சி பண்ணால் தப்பிக்க முடியல. அப்புறம் நம்ம கூட அதை வேடிக்கை பார்க்குறாரு. இப்போ நம்ம நேரம் வந்துருச்சு வாடான்னு சொல்லி போட்டு வில்லன் கண்ணை தூக்கி காட்ட, உடனே அவன் மூஞ்சிலேயே ஒரு பில்லோட்டை இருக்கிறாரு. யாரா சுட்டதுன்னு பார்த்தா டம்முன்னு சுட்டுட்டாங்க. சுட்டது நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்டு டெடெக்டிவ். அவள் சுட்டாப்பில் அவர் ஒரு போலீஸ் அதிகாரி தான். கரெக்டான டைம் கிழிச்சிட்டார். உடனே இவன் கம்பெனி யார் இந்த பிளேயர், அவனை போட்டு வாட்டிட்டு இருப்பான். அவனை டம்முன்னு போட்டு அவனை காப்பாற்றி விடுவார் அந்த டெடெக்டிவ். அப்புறம் வந்து சொல்கிறாரு, நான் போன இதில் நான் உங்களை சுட்டுட்டேன், அதனால தான் நீங்கள் இந்த மாதிரி அடிபட்டுருக்கீங்க, சாரி அப்படின்னு சொல்ல. உனக்கு 5 செகண்ட் டைம் தரேன் தம்பி, இங்கேயும் தப்பிச்சு போயிடும், என் மனசு மாறக்குள்ள இல்லை நான் இங்கேயும் போட்டு தள்ளிடுவேன் அப்படின்னு ஒரு மாஸ்டர் டெலஃபோன் பேசுகிறாரு. அப்புறம் பயந்து ஓடிடுறான். அதுக்கப்புறம் பிளேயரோட வீட்டுக்காரம்மா போனதெல்லாம் பிடிச்சி வச்சுருப்பாங்களே, அவங்கள போய் போலீஸ்காரன் வந்துடுறாங்க, அவங்களையும் காப்பாற்றிடுறாங்க.
ஸோ அவங்க ஒரு வழியாக சேஃப் ஆகிடுறாங்க. ஃபுட்பால் பிளேயரும் சேஃப் ஆகிடுறான், தப்பிச்சு போயிடுறான். இந்த பக்கம் மேயர் தோக்காம அடிக்கிறார். இதுக்கெல்லாம் காரணம் அவர் தானே சப்போர்ட் பண்ணார். ஸோ அவரை பிடிச்சிடுறாங்க போலீஸு. கணக்க மாட்டிட்டாரு. உடனே என்னங்கிறாரு, இதுக்கெல்லாம் நான் காரணம் இல்லை, அவன் தானே அப்படி பண்ண வச்சான் அப்படின்னு அவன் மேலே பழிய போட்டு நம்ம மேயர். அதுக்கப்புறம் நேரம் நம்ம ஃபுட்பால் பிளேயர் வீட்டுக்கு வந்து அவங்க குழந்தைகள்லாம் பார்த்து சந்தோஷப்படுறாரு. அம்மா உனக்கு ஒன்றும் இல்லையா, ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. எனக்கு ஒன்றும் ஆகலப்பா, எனக்கு ஒன்றும் ஆகலப்பான்னு சொல்லிட்டு குடும்பத்தோடு இருக்கிறாப்புல நம்ம பிளேயர். உடனே இந்த பக்கம் வந்து இந்த இவருக்கு நம்ம திருடன் கொஞ்சம் உயிர் ஒட்டிகிட்டு இருக்குது, என்னை செயல் கூட்டிகிட்டு போகுது, இங்கேயே நம்ம என் கதையை முடிச்சுட்டு அப்படின்னு சொன்னாலும் சொல்லிட்டு அதை தண்டனை பண்ண போகிறேன், இல்லை வாழ தகுதி இல்லாத அப்படின்னு சொல்லி போட்டு கண் எடுத்து ஒரு அழுத்துறாப்புல யார் நம்ம ஹீரோ. அப்புறம் நம்ம டெடெக்டிவும் பார்க்குறாரு, சாவுடா நீ சாக வேண்டி வந்தான்டா அப்படின்னு சொல்லி போட்டு டம்முன்னு ஒரு அழுத்து அவன் அங்கேயே செத்து போயிடுறான். அங்கே படம் முடிஞ்சதுங்க. டேரக்டர் எட்வர்ட் டைரக்ட்னு போட்டு அதுக்கப்புறம் டைட்டில் போடுறாங்க டிடெக்டிவ் நைட் ரிடெம்ஷன். ஸோ க்ரைம் படம், சரியான ஆக்ஷன் த்ரில்லர் மூவி. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கேஸ் நடக்குது. இந்த மாதிரி ஹீரோ சுட்டார் இல்லையா, வில்லனும் செத்து போயிட்டான், திருடனும் செத்து போயிட்டான். கேஸ் நடக்குது. அப்புறம் டிடெக்டிவ் கிட்டே கேட்குறாங்க நண்பங்கிட்ட, இந்த மாதிரி உங்கள் கூட இருக்கிற சக போலீஸ் இப்போ இந்த மாதிரி பண்ணுறாரு, அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இதை பற்றி நான் என்ன நினைக்கிறேன்னா, அவன் ஒரு சரியான போலீஸே கிடையாது, அவன் டைமுக்கு எதுவும் பண்ண மாட்டான், அவன் ஒரு சோம்பேறி, அவன் உருப்படாதவன் அப்படின்னு சொல்லி போட்டு அவரோட ஃப்ரெண்டை பற்றியே அவர் கழுவி ஊற்றுறாரு விரல் விட்டு. ஆனால் ஒன்று, அவன் உண்மையான நேர்மையான போலீஸ் அதிகாரி, ஒரிஜினல் டிடெக்டிவ், சமூகத்துக்காக மக்களுக்காக போராட துடிக்கிற ஒரு மனுஷன், நீதி நியாயம் நேர்மைன்னு சொல்லி போட்டு இருக்கக்கூடியவன் அப்படின்னு அவனை போந்துட்டார். அந்த இடத்துல அவனுக்கு ரிலீஸ் பண்ணிடுறாங்க. அதனால் அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறாரு, நம்ம ஹீரோ திரும்ப வெளியே வந்துடுறாரு. ஸோ அங்கே கேஸும் முடிஞ்சுது. திரும்பவும் நம்ம டிடெக்டிவ் ப்ரூஸ் வில்ஸ் சிட்டி காட்டுறாங்க, களத்தில் இறங்குறாரு. கோட்டை போட்டுக்கிட்டு அடுத்த இன்வெஸ்டிகேஷனுக்கு இறங்குறாரு அவர். அங்கே ஏதோ ஒரு பிரச்சனை நடந்துகிட்ருக்கு போல். ஸோ திரும்பவும் களத்தில் இறங்கிட்டார், திரும்பி போகிறாரு. ஸோ திரும்பவும் டியூட்டி லெவல் ஜாமின்ட்டார். அதோட படம் முடியுதுங்க. இதோட தொடர்ச்சி பார்த்திங்கன்னா டிடெக்டிவ் இண்டிபெண்டன்ஸ்னு ஒரு பாட்டு 3வது வந்திருக்குது. ஸோ அது எனக்கு அடுத்த வீட்டில் சந்திப்போம். அது நன்றி, வணக்கம், தேங்க்யூ.